அம்மன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், கிரக பயிற்சிகள் பற்றியும், அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலாபலன்கள் இருக்குது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாசி மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சூரியன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாசி மாதம். இந்த மாசி மாசத்துல பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு சில சிறப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்க, அரசியல்வாதிகள் சச்சரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இப்ப இந்த மாதத்துல 9 சுப முகூர்த்தங்கள் வருது. அது மட்டும் இல்லாம வாஸ்து நாள் இருக்குது. மிகவும் சிறப்புக்குரிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துல தொடங்குதுங்க, இந்த மாதத்துல இருக்குதுங்க. அந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல விரதம் இருந்து நம்ம செய்யல பல்வேறு விதமான பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள் தான் அந்த மகா சிவராத்திரி திருநாள். ஸோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி, உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றி விரிவா பார்ப்போம். மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசிக்கு இந்த மாசி மாசம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய ராசி நாதன் எப்படி இருக்காரு அப்படின்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் சூரியனோடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து 3ஆம் இடத்துல பார்க்கையில ராகு சுக்கிரன், உச்ச சுக்கிரனோடு இருக்கக்கூடிய ராகு. அடுத்து பாருங்க 5ஆம் இடத்துல குரு பகவான் ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறார். இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆகி நல்ல நிலைமையில இருக்கார். குரு பார்வை 9ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே விழுகுது. பார்வை பலன் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரகதி நிலையில இருக்கிறார். 7க்குடைய சந்திரன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் நமக்கு என்ன சொல்ல வருது, இந்த மாசத்துல என்ன விதமான பலாபலன்களை கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னா, இந்த மாசி மாசத்தோட தொடக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு 4 நாட்கள் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல்கள் இருக்கும். ஏன்னா இந்த 8க்குடையவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த சந்திரன் 6க்குடையவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காரு அப்படின்னா 6 7க்குடையவராக இருக்கிறாரு. உங்களுக்கு 7க்குடையவர் சந்திரன். இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் பயணம் பண்றார் ஆரம்ப காலத்துல. அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சலா இருக்கும். வேலையில, தொழில, வியாபாரத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா போற வர இடங்கள்ல நினைச்ச வேலை நடக்காம கொஞ்சம் தடைபடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும். ஆனா இது நிரந்தரம் இல்லை, தற்காலிகமா அந்த ஒரு கிரக மாற்றங்களால நடக்கிற ஒரு விஷயம்தான். அதற்கு பிறகு பாருங்களே 3 4 நாட்களுக்கு பிறகு கேதுவோட போய் சந்திரன் இணைஞ்சிருவாரு 9ஆம் இடத்துல. அப்ப என்னன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போறது, வழிபாடு செய்யறது, அதே போல வழிபாடு நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக சந்திக்கிறது, அப்பாவோட சொத்துக்கள் அமைகிறது, பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகுது, வழிபாடுகள் பலனடிக்கக்கூடிய வகையில இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு இந்த மாசி மாசத்துல ஒரு 5 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா சந்திரன் ரொம்ப நல்ல ஒரு அமைப்புக்குள்ள வந்துடுறாரு. அப்ப என்ன மாதிரி ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு மாசி மாசத்தோட பிற்பகுதியில கிட்டத்தட்ட 14 15 16 தேதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்பட போகுது. அஷ்டலக்ஷ்மி யோகம் செயல்பட போகுது.
அஷ்டலட்சுமி யோகம்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. செல்வம், பணம், பொருள், செல்வாக்கு, நினைச்சது நடக்கிறது. ஆமாம், ஒரு அழகான ஒரு ஒரு வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது உருவாகக்கூடிய நல்ல சூழ்நிலை, ஒரு நட்புறவா எல்லாமே உங்களை பார்க்கறது, பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேர்றது, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக பணம், பொருளாதாரம், செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கையில, உங்களுக்கு 7 சந்திரன் ராசியிலே வந்து அமர்றாரு. அது ஒரு நல்ல சிறப்பு. குரு பார்வையும் அருமையாக இருக்கு, சூப்பராக குரு பார்வை விழுகுது. அப்போ குரு பார்வையோடு சேர்ந்து இருக்கையில் இந்த இது சம்மந்தப்பட்ட அனைத்துமே ரொம்ப நல்லா நடக்க போகுது. அதுக்கு ஏற்றார் போல 5 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து அருமையாக இருக்கிறார். 3ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். நல்ல உச்ச பலத்தோடு இருக்கிறார். அப்போ உங்களோட முழு முயற்சி 100% நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, சூரியன் என்ன மாதிரி பலன்களை தர்றாங்க அப்படின்னா, இந்த 7 8ஆம் அதிபதி கூட வந்து அந்த 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்றதுனால இந்த கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். ஆமாம், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவி சொல்ல கேட்டு செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் வகையில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செல்லக்கூடிய வகையில் தான் அந்த காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் மற்றவங்களோட ஆலோசனையும் கேட்டு செயல்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதுலேயும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மகர ராசி அன்பர்கள் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம், அதே போல் வேலையில் ஒரு திருப்தி, அதே போல் உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய காலகட்டம், தனித்திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த துறைகளில் இருக்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி பதவி உயர்வு, இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, நல்லா இருக்குது. சரி, இவ்வளோதான் இருக்கட்டும், புதுசாக எதுவும் தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. செய்ய முடியுமா அந்த காலகட்டத்தில்? தாராளமாக செய்யலாம். இந்த காலகட்டத்தில் தாராளமாக ஒரு புதிய தொழில் முயற்சி, வேலை முயற்சி, ஆமாம், வியாபாரம் சார்ந்த ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்குறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தாராளமாக செஞ்சுக்கலாம். அதே போல் பிள்ளைகளோட நலன் குறித்து சிந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பிள்ளைகளுக்கான சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது. ஏன்னா குழந்தைகளுக்கான கடமைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அதே போல் செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் உங்களை 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அயன சயன யோகத்தை பார்க்க போகிறார். வெளிநாடு வெளியூர் பயணம் சார்ந்த விஷயத்தை பார்க்க போகிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும், வேலைக்காக, தொழிலுக்காக, வருமானத்திற்காக அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குது, பிறப்பு ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக உங்களுக்கு பணம், பொருளாதாரத்திற்காக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து இந்த இராணுவம், காவல்துறை சம்மந்தப்பட்டு, மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டியதில்லை. அடுத்து பெற்றோர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த அந்த ஒரு நீண்ட நாள் சந்திப்புகள் இல்லை பேசுறதுல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் சரி செஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ என்னதான் இருந்தாலும் நமக்கு 7.5 சனி காலம் அப்படிங்கிறது இன்னும் முடியலை, 2ஆம் இடத்துல இருக்குது. அதனால என்ன நடக்கும்னா, இவ்வளவு வாய்ப்புகள் நம்மளை சுற்றி இருந்தும், இவ்வளவு முன்னேற்றமான விஷயங்கள் இந்த கோச்சார அமைப்புகள் இருந்தாலும், இந்த தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை தடை தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம்
நமக்குள்ளேயே தான் ஏற்படும். என்னன்னா ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கறது, எதுலேயும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கு இடம் கொடுக்காம முன்னேற்றத்தை நோக்கி முயற்சியை நோக்கி செல்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு அழகான வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம். உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது அப்பாவோட சொத்துக்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம குடும்பத்தோட மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் அதிகப்படக்கூடிய காலகட்டம். குடும்பத்திற்கு ஒரு அரசு வருமானம் வரணும் அப்படின்னா குடும்பத்து உறுப்பினர்கள் ஏதேனும் அரசு வேலை கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அதே போல தந்தை மூலமாக சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு, தந்தை உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசு பணிக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அவங்களோட முயற்சி வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து பாருங்க, திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வேலைக்காக தொழிலுக்காக பயணம் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில். திடீர் அதிர்ஷ்டம்னா என்னன்னா வருமானம் சம்பந்தப்பட்ட திடீர் அதிர்ஷ்டம். என்னன்னா ஒரு ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழில், ஏதோ ஒரு வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும், புதுசாக ஒரு யுக்தியை கையாளுறீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் வரும். அதே நேரத்தில் தொழில் செஞ்சு தான் முன்னேறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தான் முன்னேறணும், அந்த தொழிலை பற்றிய முன்கூட்டியே ஒரு நல்ல ஒரு அறிவு, சிந்தனை ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலோட யுக்திகள், நுணுக்கங்களோட ஒரு தொழிலை ஆரம்பித்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல முழு முயற்சியோடு இருக்கக்கூடிய, முனைப்போடு இருக்கக்கூடியவர்கள். சின்னதாக கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளிப்படும். அதிகாரத்தோரணை உண்டு. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம்னே சொல்லணும். என்னன்னா இந்த இடம், வீடு, பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், பில்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப இருக்குது. அது சார்ந்த பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நம்ம என்ன விதமான வழிபாட்டு முறையை கையாளலாம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும், அதே போல் செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் வழிபாடையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.